ஒரு நார்மல் ஓபன் டாப்க்கு ஃபீடிங் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். மீஷோல இருந்து டைரக்டா கஸ்டமர் வந்து நம்மளுக்கே ஆர்டர் போட்டுட்டாங்க. பிக் அனுப்பும்போது கூட இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டா இந்த மாதிரி சின்ன சின்னதா ரோஸ் எல்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. காலேஜ் டைம்ல இந்த மாதிரி மெட்டீரியல் தான் அதிகமா ஓடும். ஆனா இப்போலாம் இந்த மெட்டீரியல் அதிகமா வர்றது கிடையாது. நார்மல் பேண்ட் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். மேக்ஸி டைப்ல ஸ்டிச் பண்ணும்போது ஃபீடிங் ஜிப் வைக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா ஓபன் டாப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் யோசிச்சு பண்ணாதான் கரெக்டா வருது. கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். கமெண்ட் மட்டும் போட்டுட்டு லாங் வீடியோ செக் பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா கட்டிங் ஸ்டிச்சிங் லாங் வீடியோல தான் வரும். இப்போ ஃபுல்லா ஜிப்ல நம்ம அட்டாச் பண்ண பிறகு ஃப்ரண்ட் வியூ இதுதான், பேக் வியூ இதுதான். ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா பிசுறு இல்லாம சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் டாப்ல ஃபீடிங் ஜிப் வச்சு தச்சிருக்கேன். எப்படி இருக்கு ஃபினிஷிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கஸ்டமர் வந்து நெக் டிசைன் எல்லாம் எதுவும் டிசைன் எல்லாம் கேட்கல, நார்மலா இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னதால நம்மளும் நார்மலா வச்சிருக்கோம். ஃபீடிங் ஜிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண பிறகும் அதுல உள்ள ஜிப் வந்து நல்லா வெளியே தெரியாம இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லா ஃபினிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. நானும் என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பாக்குறேன். இந்த ஃப்ரண்ட்ல ஃப்ளவர் டிசைன் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை அட்டாச் பண்ணவே மறந்துட்டேன். ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு இப்போதான் இதை வந்து அட்டாச் பண்ண போறேன். இப்பதான் ஓரளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.